தமிழால், பண்பாட்டால், இந்த சிலப்பதிகாரத்தால் தமிழ் பண்பாட்டை உலகிற்கெல்லாம் உணர்த்த இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம், காப்பியமும் நாடகமும், சிலப்பதிகாரம், அடைக்கல காதை. அதாவது சிலப்பதிகாரத்தை பற்றி நாம் எல்லோரும் அறிந்த செய்திகள்: தமிழில் தோன்றிய முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். அதாவது குடிமக்கள் காப்பியம் என்று சொன்னால், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் என்றுதான் பழைய காலத்து கதைகள் எல்லாம் ஆரம்பிக்கும். ஆனால் என்று இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரத்தை வடித்தாரோ, அதுவும் ஒரு வணிக குலத்தில் பிறந்த அந்த பெண்ணை கதாநாயகியாக வைத்து சிலப்பதிகாரம் இயற்றிய அன்றே அந்த குடிமக்கள் காப்பியமாக அது உலகமெங்கும் பரிமளிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த சிலப்பதிகாரம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்ற 3 காண்டங்களையும், வேந்தர்களையும் 30 காதைகளையும் உடையதாக திகழ்கின்றது. அதில் நமக்கு பாடமாக வைத்திருக்கக்கூடியது அடைக்கல காதை. அடைக்கல காதை என்பது கோவலனையும் கண்ணகியையும் கவுந்தியடிகள் என்னும் சமண துறவி மாதரி என்கிற அந்த ஆயர்குல பெண்ணிடம் அடைக்கலமாக கொடுத்ததே அடைக்கல காதை என அழைக்கப்படுகிறது. மதுரை நோக்கி கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளும் வந்து மதுரையில் ஒரு புறஞ்சுரை மூதூரில் சோலையில் இளைப்பாறுகின்றனர். அந்த நேரத்தில் குமரி தீர்த்த யாத்திரையை முடித்து கொண்டு அப்படியே பொதிகை மலையில் இருக்கக்கூடிய அகத்திய முனிவரையும் வணங்கி கொண்டு அந்த வழியாக தன்னுடைய நாடான சோழ நாட்டில் தலைச்செங்கானம் என்னும் இடத்தை சார்ந்த மாடலன் என்னும் மறையோன், அதே இடத்தில் கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளும் இருக்கக்கூடிய சோலையில் வந்து இளைப்பாறுகின்றான். அந்த இளைப்பாறுகின்ற நேரத்தில் மாடலன் கோவலனை பற்றி நினைத்து பார்க்கின்றான். ஏனென்று சொன்னால், கோவலன் களைப்புடன் அப்படியே களை இழந்து காணப்படுகின்றான். எனவே மாடலன் அந்த கோவலனை பற்றிய அந்த செய்திகளை நினைவுக்கு கொண்டு வந்து கவுந்தியடிகளிடம் கூறுகின்றான். கோவலன் சாதாரணமானவன் அல்ல. அவன் சிறந்த நற்பண்புகளை உடையவன். அவன் சிறந்த கருணை மறவன். அவன் செல்லா செல்வன். அவன் இல்லோர் செம்மல் என்று கவுந்தியடிகள் அறியும்படி சொல்லுகின்றார். அதாவது கருணை மறவன். கருணை மறவனாக அவன் செயல்பட்ட விதம் என்ன என்று சொன்னால், அதை ஒரு குறுகிய விளக்கமாக சொல்லுகின்ற பொழுது, மாதவி பெண் குழந்தை பெற்ற நாளில் கோவலன் தன் குல தெய்வ பெயரை கூறல், கோவலன் மாதவியுடன் சேர்ந்து தானம் அளித்தல், மறையோனை யானையிடமிருந்து காப்பாற்றி கருணை மறவன் ஆதல். சிலப்பதிகாரம் அடைக்கல காதையில் இவ்வாறு கோவலனுடைய பெருமைகள் கூறப்பட்டு இருக்கின்றது. கடக்களிறு அடக்கிய கருணை மறவன் என்பதே அவனை பற்றி சொல்லப்பட்ட முதலில் சொல்லப்படுகின்ற கருணை மறவன் என்கிற நற்பண்பு. அது என்ன என்று சொன்னால், கருணைதான் இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் பண்பு உடையது. அந்த தலைமை பண்பு கோவலனிடம் இயற்கையாகவே இருந்திருக்கின்றது. மாதவி ஆடற் செல்வி, அரசனால் பாராட்ட பெற்றவள், பரிசுகள் பெற்றவள், மாந்தளிர் மேனியை உடையவள். அந்த மாந்தளிர் மேனியாகிய மாதவியோடு கோவலன் இன்புற்று வாழ்ந்த அந்த காலத்தில் அதனுடைய பயனாக ஒரு பெண் குழந்தையை மாதவி ஈன்றெடுக்கின்றாள். அந்த நேரத்தில் கணிகையர்கள் எல்லோரும் இந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று சொன்ன உடனேயே கோவலனும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பழைய ஒரு நிகழ்வினை எடுத்து கூறுகின்றான். என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய குல தெய்வ பெயரை இட வேண்டும். ஏனென்று சொன்னால், என்னுடைய முன்னோன் ஒருவன் கடல் அலைகளிலே அலைக்கழிக்கப்பட்டு தத்தளித்து கொண்டிருந்த போது
அந்த தெய்வமே வந்து காப்பாற்றியது. எனவே மணிமேகலை என்று பெயர் சூட்ட வேண்டும் அந்த குல தெய்வ பெயரை என்று சொல்லுகின்றான். உடனே எல்லோரும் மகிழ்ச்சியாக அந்த குழந்தைக்கு மணிமேகலை என்று பெயர் சூட்டி இன்புற்று கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் மாதவியும் கோவலனும் செம்பொன்னை மாறி மாறி வருவோருக்கு வழங்கி கொண்டு சந்தோஷமாக இருக்கின்றனர். அந்த நேரத்தில் ஒரு தண்டு கால் ஊண்டி தளர்ந்த நடையின் வளைந்த யாக்கையை உடைய மறையோன் பாகனுக்கு அகப்படாமல் வந்த யானை அந்த மறையோனை அப்படியே தூக்கி கோபத்தோடு தன்னுடைய தும்பிக்கையிலே எடுத்துக்கொண்டது. உடனே கோவலன் பார்த்து கொண்டு அப்படியே ஓடி சென்று ஒய்யென தெளித்தாங்கு உயர் பிறப்பாளனை கையகத்து ஒழித்து அதன் கையகம் புக்கு பொய்பொரு முடங்கை வெண் கோட்டு அடக்கி மையிரும் குன்றின் விஞ்சையன் ஏய்ப்ப பிடர்த்தலை இருந்து பெரும் சினம் புரளா கடக்களிறு அடக்கிய கருணை மறவனாக இருந்தான், செயல்பட்டான். அவன் அந்த முதியவரை யானை தும்பிக்கையே அகப்படுத்திய உடனேயே இவன் அந்த தும்பிக்கைக்குள் புகுந்து அந்த முதியவரை கீழே வெளிப்படுத்தி விட்டுவிட்டு தான் அந்த தும்பிக்கையில் சென்று எப்படி ஒரு குண்டில் மேல் விஞ்சையன் அமர்ந்திருப்பானோ அதே போல யானையினுடைய பிடர்த்தலையில் இருந்து பெரும் சின்னத்தோடு அந்த யானையை அடக்கிய கருணை மறவன்தான் கோவலன் என்று அருகில் இருப்பவர்கள் எல்லோரும் கோவலனை பாராட்டுகிறார்கள். அப்படி கடக்களிறு அடக்கிய கருணை மறவனாக இருந்தவன்தான் கோவலன். நினைத்து பார்க்கின்றார், கோவலன் எத்தகைய நற்பண்புகளை உடையவன். யாராவது துன்பப்பட்டார்கள் என்று சொன்னால் அந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளாமல் தான் முன்னின்று காப்பாற்றக்கூடியவன். அப்படிப்பட்ட கருணை மறவன் கோவலன். இரண்டாவது இன்னொரு செய்தியை சொல்லுகின்றார். அவன் கடக்களிறு அடக்கிய கருணை மறவன் மட்டுமல்ல, அவன் செல்லா செல்வன். எப்படி என்று சொன்னால், கீரியை கொண்ட பார்ப்பனியினுடைய ஒரு துயரை தீர்த்தான். கீரியை அடித்து கொண்ட பார்ப்பினி மனைவியை விட்டு வடதிசை செல்லக்கூடிய அந்த மறையாளன் வடமொழி வாசகம் மனைவியிடம் தந்து செல்லுதல், வாசகம் எடுத்து மனைவி வீதிகளில் திரிதல், அவ்வேடு வாங்கி கோவலன் அதற்கு பதில் அளித்தமை, செல்லா செல்வனாக அவன் திகழ்ந்தமை. இதனை சிலப்பதிகார அடிகள் சொல்லுகின்ற பொழுது, பிள்ளை நகுலம் பெரும் பெரிதாக எள்ளிய மனையோள் இணைந்து பின் செல்ல வடதிசை பெயரும் மாமறையாளன் கடவது அன்று நின் கைத்தூண் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு செல்லுகின்றான். அதாவது படுத்து கிடக்கின்ற அந்த குழந்தையை கடிக்க வந்த பாம்பினை கீரி பிள்ளை கொன்று விடுகின்றது. இதனை அறியாத பார்ப்பினி நம்முடைய பிள்ளையைத்தான் கீரி பிள்ளை அடித்து கொன்றுவிட்டது என்று சொல்லி அந்த கீரி பிள்ளையை கொன்று விடுகின்றாள். இதனை அறிந்த அந்த அந்தண முதியவர், ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்த உன் கையால் நான் இனி உணவருந்த மாட்டேன் என்று சொல்லி நான் வடதிசைக்கு செல்லுகின்றேன் என்று சொல்லி ஒரு வடமொழி எழுதிய வாசகத்தை ஏட்டை கையில் கொடுத்துவிட்டு அவன் சென்று விடுகின்றான். அந்த வடமொழியில் என்ன எழுதியிருக்கிறது என்பது இந்த பார்ப்பன பெண்ணுக்கு தெரியாது, அவளுக்கு வடமொழி தெரியாது. எனவே இதை தெரிந்தவர்களிடம் கொண்டு கொடுத்து அவள் அதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி செயல்பட வேண்டும். அவள் அந்த ஏட்டை எடுத்துக்கொண்டு வணிகக்குடி தெருக்கள் வெளியே செல்லுகின்றாள். யாருமே அது என்ன என்று கேட்கவே இல்லை. அதில் எழுதியிருக்கிறது, கரும கழிவலம் கொள்மினோ, என்னுடைய தீவினையை போக்குங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் யாருமே கண்டுகொள்ளவில்லை. ஆனால் கோவலன் அந்த நேரத்தில் தானே முன்வந்து அந்த அருமறையாட்டியை அணுக கூவி, யாது நீ உற்ற இடர் இது என மாதர் தான் உற்ற வான் துயர் செப்பி உடனே கேட்கின்றான், என்ன துயர், இது என்ன என்று அவன் எடுத்து பார்க்கின்றான். அதில் எழுதியிருக்கிறது, என்னுடைய பாவத்தை போக்கி என்னை பவித்திரப்படுத்த வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. உடனே கோவலன் சொல்லுகின்றான், அஞ்சல் உன் தன் அருந்துயர் களைகேன். அதாவது ஒருவர் துன்பத்தில் இருக்கும் போது கோவலன் சொன்ன வார்த்தை, அஞ்சாதே, நான் உன்னுடைய துன்பத்தை எல்லாம்
களைந்து விடுவேன், நெஞ்சுறு துயரம் நீங்குக, நீ உன்னுடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை விட்டு நீங்குக என்று அந்த அந்தணர்களுடைய உரை நூலில் என்னென்ன ஒரு பரிகாரங்கள் இருக்கின்றதோ, தீர்த்தரம் புரிந்தவர்களை போக்குவதற்கு என்னென்ன பரிகாரம் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்து அவளை பவித்திரம் உடையவளாக ஆக்கியதோடு மட்டும் கோவலன் நின்று விடவில்லை. கானம் போன கணவனை கூட்டி வந்து ஒல்கா செல்வத்து உருபொருள் கொடுத்து அவர்களை சிதைந்த ஒரு குடும்பத்தை நல்ல வழியில் வாழ வைத்த செல்லா செல்வன் கோவலன் என்கிறார் மாடலன். இப்படி சிதைந்த குடும்பத்தை கூட காப்பாற்றி ஒரு நல்ல வழியில் வாழ வைத்த நற்சிந்தனையும் நற்பண்பும் உடையவன்தான் கோவலன் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக இன்னும் ஒரு நற்செய்தியை, நற்பண்பினை நினைத்து பார்க்கின்றார் மாடலன். என்ன என்று சொன்னால், அவன் இல்லோர் செம்மலாக இருந்து உதவி செய்தது, பூதம் கொண்ட தீயோனின் சுற்றத்தாரை பாதுகாத்தமை. இல்லோர் செம்மல், பத்தினியின் மீது பொய் கூறிய ஒருவனை பூதம் அடித்து புடைத்து உண்ணல், அம்மகனை இழந்த தாயின் துயரத்தை போக்குதல், அத்தாயரையும் அவனின் சுற்றத்தாரையும் காத்தல், அவர்களுடைய துன்பத்தை போக்கி இல்லோர் செம்மலாக அவன் ஆதல். அதாவது பத்தினி ஒருத்தியை பழிச்சொல் கூறி அவளுடைய வாழ்க்கையை கெடுக்கின்றான் ஒரு கயவன். அவனை இந்த சதுக்க பூதமானது தண்டிப்பதற்காக அவனை தன்னுடைய அந்த பாசத்துக்குள் கட்டுக்குள் கொண்டு வருகின்றது. உடனே அந்த தாய் மிகவும் துயரடைகின்றாள். அந்த கயவனினுடைய தாய் மிகவும் துயரடைகின்றாள். பத்தினி ஒருத்தி படிச்சுரை எய்த மற்ற அவள் கணவர்க்கு வறியோன் ஒருவன் அறியா கறி பொய்த்து அரைந்து உண்ணும் பூதத்து கரைகளு பாசத்து கையகப்படலும் என்று சிலப்பதிகாரம் கூறுகின்றது. உடனே அந்த தாய் கஷ்டப்படுவதை பார்த்து, துன்பப்படுவதை பார்த்து கோவலன் என்ன சொல்கின்றான் என்று சொன்னால், அவன் யாரும் துன்பப்படுவதை பார்த்து பொறுத்து கொள்ளாதவன் கோவலன். அவன் சொல்லுகின்றான், என்னுயிர் கொண்டு ஈங்கு இவன் உயிர்த்தா என்று கேட்கின்றான். அதாவது என்னுடைய உயிரை எடுத்துக்கொள், ஆனால் இந்த தீயவனுடைய உயிரை விட்டுவிடு என்று கேட்கின்றான். உடனே அந்த பூதம் சொல்லுகின்றது, நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பு இங்கு இல்லை, எனவே உன்னுடைய கருத்தை ஒழிக என்று அவர்கள் முன்னாலேயே அந்த கயவனை அப்படியே பூதம் புடைத்து விடுகின்றது. இதனை பார்த்து அந்த தாயும் கோவலனும் மிகவும் மன வருத்தப்படுகின்றனர். உடனே தன்னுடைய அந்த தாயை அழைத்து கொண்டு, ஒரு மகன் இருந்தால் அந்த தாயை எப்படி பார்த்து கொள்வானோ அதே போன்று அவனுடைய சுற்றத்தார்க்கும் தொடர்புறு கிளைகளுக்கும் பற்றிய கிளைஞர்களுக்கும் பசி பிணி அறுத்து பல ஆண்டு புறந்த இல்லோர் செம்மலாக திகழ்கின்றான் கோவலன். இப்படி மாடலன் கோவலனுடைய நற்பண்புகள் மூன்றினை அப்படியே கவுந்தியடிகளுக்கு சொல்லுகின்றான். அவன் எவ்வளவு கடக்களிர் அடக்கிய கருணை மறவனாக திகழ்ந்தான், அவன் எப்படி செல்லா செல்வனாக திகழ்ந்தான், அவன் எப்படி இல்லோர் செம்மலாக பரிணமித்தான். ஆனால் இன்று துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றான். அதுதான் என்ன என்று எனக்கும் புரியவில்லை. கோவலனை பற்றி சிந்தித்து பார்த்தால், இம்மை செய்தன யானறி நல்வினை, இந்த பிறவியில் அவன் செய்தது எல்லாமே நல்வினைகள்தான். உம்மை பயன்கொள், இது முன்னால் செய்த அந்த வினையினுடைய பயன் போலும். இந்த ஒரு தனியாக துன்பப்பட்டு கண்ணகியோடு இந்த மாதிரியான கானகத்தில் வந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றான். தவிர்த்து இந்த பிறவியில் அவன் எந்த விதமான தீமையும் செய்யவில்லை என்று மாடலன் அந்த கோவலனுடைய நற்பண்புகளை பற்றியெல்லாம் பேசுகின்றான். இதுதான் நம்முடைய பாடத்தில் இருக்கக்கூடிய அடைக்கல காதையினுடைய ஒரு முற்பகுதி, கோவலனுடைய நற்பண்புகள். இனி கோவலனையும் கண்ணகியையும் மாதரியிடம் அடைக்கலப்படுத்திய அந்த பகுதியை, பிற்பகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.